Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 20/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 1க்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அலாட்டான காலேஜஸுக்கு போய் அட்மிஷன் ப்ராசஸை முடிச்சிட்ருக்குறாங்க. அப்படி அலாட்மெண்ட்டுக்கு கல்லூரிக்கு போன மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவங்க விசிட் பண்ண காலேஜஸ், அதே போல் அங்கே அட்மிஷன் டைமில் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க வித் ஃபோட்டோஸோட. ஸோ இதை அதே கல்லூரிக்கோ அல்லது அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கோ இனி வரும் நாட்களில் போவோருக்கு இந்த வீடியோ உதவிகரமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இதில் ஒரு குறிப்பிட்ட கல்லூரிக்கு நம்ம அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த கல்லூரிக்கு ஃபேவராக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கோ இந்த வீடியோ தயாரிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்க்ளைமரோட பொறுப்பு துறப்புடன் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கல்லூரி மட்டும் இல்லாமல் இனி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அட்மிஷனுக்கு போயிட்டு அங்கே அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள், இதே மாதிரியான இமேஜஸ் என்னவெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்களோ அதை உங்களுடைய விருப்பத்தின் பேரில் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணுற எனக்கும் அதே போல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த அட்மிஷன் ப்ராசஸில் முதல்ல நம்ம பார்க்குற கல்லூரி என்ன, அது கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். அப்போ தான் வீடியோ கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. நேற்று கல்லூரிக்கு பார்வையிட்டு அட்மிஷன் ப்ராசஸை முடித்த ஒரு பெற்றோர் நம்மளுக்கு ஷேர் பண்ண இமேஜஸ் அண்டு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். இது காமன் என்எம்சியினுடைய அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ப்ராஸ்பெக்டஸ் எல்லாத்துலேயும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஒரு செக்லிஸ்ட்டை கையில் கொடுத்து இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க, இல்லை இப்போது கொண்டு வரல அப்படின்னா அதை ஒரு டேட்டு கொடுத்து அந்த டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு, ஒரிஜினல் அலாட்மெண்ட் ஆர்டர், இப்போது இது மஸ்ட்டு. அதனால் எஸ், நீட் அட்மிட் கார்டு அதுவும் உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்கிறீங்க. எஸ், நீட் ஸ்கோர் கார்டு ரிசல்ட் வந்திருக்கும். ரிசல்ட்டு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டதுனால தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது. அப்புறம் +2 மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட், சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்டு இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இது பேசிக் எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். +2 பாஸ்டு சர்டிஃபிகேட், இது அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டாக இருந்தால், தமிழ்நாடை தவிர வேறு ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அங்கே பாஸ்டு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கடைசியாக நீங்கள் படித்த இன்ஸ்டிடியூட்லேருந்து வாங்கினது. அப்புறம் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறது டிசிலேயே இருக்குது, அதுவே போதுமானது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த கடைசியாக படித்த அந்த கல்வி நிறுவனத்தில், ஸ்கூலில் ஆர் ஒரு காலேஜில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கினா போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட். ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அண்டர் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் போகிறீங்க அப்படின்னா இது யாருக்கு கேட்குறாங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினர், அப்புறம் எஸ்சிசி பிரிவினர், ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆனுவல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கம்பல்சரி. மற்றவர்களுக்கு அது ஆப்ஷன் தான். ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கன்செஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த முதல் பட்டதாரி சான்றிதழ்,
மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அதர் தேன் ஸ்டேட் போர்டு, அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அதர் தேன் ஸ்டேட் போர்டு. அதர் தேன் ஸ்டேட் போர்டு மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம செப்பரேட்டாக வீடியோவே போட்டிருக்கிறோம். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் தேவையில்லை? தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு தேவையில்லை. சிபிஎஸ்சியில் இந்தியாவில் நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் தேவையில்லை. ஐசிசி இந்த போர்டில் படித்தவங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. இதை தவிர வேறு ஏதாவது போர்டில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்கன்னா அவங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கின அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகணும். ஃபிசிக்கலி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டு. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு இது நீங்கள் காலேஜ்லேயே உங்களுக்கு நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு தான். மருத்துவ கல்லூரிக்குள்ளே உங்களுக்கு மருத்துவமனை வசதி இருக்கும். அவங்களே உங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஹெப்படைட்டிஸ் பி சர்டிஃபிகேட்டு இதுவும் கல்லூரி வாயிலாக அவங்களே உங்களுக்கு இதுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்க காலேஜ்லேயே, அதாவது அவங்க கல்லூரியினுடைய மருத்துவமனையிலேயே போடுவாங்க. இல்லைன்னா எங்கே அவங்க சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த இடத்துல போட்டுக்கலாம். இதில் 3 டோஸ் போடணும். அது அந்த டியூரேஷன் எந்தெந்த டைம் கேப்பில் போடணும் அப்படிங்கிற அந்த ஷெட்யூலும் கொடுத்துருப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10 காப்பீஸ். இது உங்களுக்கு நீட் எக்ஸாமில் நீங்கள் எந்த ஃபோட்டோ கொடுத்தீங்களோ சேம் ஃபோட்டோ. அப்புறம் 5 sets ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ஆல் த ஒரிஜினல்ஸ். இப்போ இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையுமே 5 செட்டு ஜெராக்ஸு ப்ளஸ் 1 செட்டு ஒரிஜினல் இந்த கல்லூரியில் கேட்டிருக்காங்க. மற்ற கல்லூரிகளில் 3 செட்டு ஜெராக்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் அடிஷ்னலாக 4 செட்டாக கொண்டு போயிருங்க. பென்ட்ரைவ் சாஃப்ட் காப்பி. இது வரைக்கும் சொன்ன இந்த 19 ஐட்டத்தில் உங்களுக்கு எதெல்லாம் எலிஜிபிள் இருக்குதோ அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே பிடிஎஃபாக பென்ட்ரைவில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைன்னா பென்ட்ரைவில் செப்பரேட் காப்பீஸாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் கல்லூரியில் கேட்டது. ஓகே, இப்போ கல்லூரியை விசிட் பண்ணும்போது அங்கு சென்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒரு சில இமேஜஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லூரியினுடைய புகைப்படங்கள், இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய தேவைக்காக மட்டுமே இந்த வீடியோ. மற்றபடி நான் அதாவது பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இது அந்த கல்லூரிக்கான ப்ரொமோஷன் கிடையாது. எந்த கல்லூரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிரைவேட் யூனிவர்சிட்டி, சென்னை. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் இந்த கல்லூரிக்கு நான் போகலை சார், எனக்கு வேற ஒரு கல்லூரி அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்காவது இந்த கல்லூரி அலாட் ஆகிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை 2வது ரவுண்டில் அந்த கல்லூரியை எடுத்துக்கலான் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம இந்த மாதிரியான காலேஜ் விசிட் முடிச்சுட்டு வந்த, காலேஜில் அட்மிஷனை முடிச்சுட்டு வந்த பெற்றோர்கள் இன்னமும் ஒரு சில தகவல்கள் மற்றும் ஒரு சில புகைப்படங்களை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த கல்லூரி அப்படிங்கிறத இப்போ சொல்லாமல் வீடியோவாக போட்டோம்னா அது வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்தது நம்ம எந்தெந்த கல்லூரி போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த கல்லூரி உங்களுடைய விருப்ப கல்லூரியாகவோ அல்லது உங்களுக்கு அலாட்டான கல்லூரியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.